யானை கத்துறதுக்கு அது ரிஷாதுன்னு சொல்லக்கூடிய சொரத்தை கொடுக்கக்கூடியது. இதேதான் அவங்களோட சொல்றதையும் பண்ணியிருக்கேன். தெய்வத்தம் ஹேஷத்தே பாஜி குதிரை கணக்கிறது இருக்க அது தெய்வத்தம். சாதாரணமா அவளோட சொல்ல செலங்க சத்தம். அப்புறம் நிறைய இருக்கு. குழந்தைகள் முதல்ல குழந்தை பிறக்கிறது, அதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை இது ஒரு மாதிரியா கத்தும், பெண் குழந்தை ஒரு மாதிரியா கத்தும். பெண் குழந்தைகளுக்குலாம் பிறந்த உடனே கொஞ்சம் ஸ்ருதி கூட தான் அவளுக்கு. இது ஆண் குழந்தைகள் கத்தும். இது பெண் குழந்தை ஒரு ஸ்ருதி கூடவே இருக்கும். குழந்தை கொஞ்சம் பெருசா இருந்து வசதி உள்ள குடும்பம், அதுக்கு வருதோ வரலையோ தாயார் தகப்பனாருக்கு ரொம்ப ஆசை அந்த குழந்தை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னு. ஒரு 5-6 வயசு ஆச்சு. ஏன்னா என் குழந்தைக்கு பாட்டு கற்று கொடுக்குறீங்கள கொடுத்துறேனே வாத்தியம் அவரே தான் வாத்தியம். குழந்தை பக்கத்தில் பாட்டுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன், அதை பாடுமா அப்படிங்கிற குழந்தைகிட்ட. அந்த குழந்தை சார் முதல்ல நீங்க பாருங்க சார், அப்ப நான் பாடுறேன் சார். சரிம்மா. கக பாபா தப சாத ரிசத தப தப ககரே. சார் என்னாச்சு? ரொம்ப பெருசு பெருசா இருக்கு சார், சின்ன சின்னதா சொல்லி கொடுங்க சார். அப்படியா? கக பாபா சொல்லுமா. கக பாபா தப சாத தப சாத ரிசத தப ரிசத. பார்த்தேன். ஜென்மத்துக்கு பாட்டு வராது.